நாட்டிற்கு பெருமை சேர்த்த முன்னாள் ஹாக்கி விளையாட்டாளர் டத்துஸ்ரீ சண்முகநாதனுடன் ஒரு சந்திப்பு. விளையாட்டுத் துறையில் மலேசியாவுக்கு பெருமை சேர்த்து உலக அரங்கில் இந்திய சமுதாயத்திற்கு நற்பெயரை ஈட்டித் தந்த மூத்த விளையாட்டாளர்கள் சிலர் காலத்தால் மறக்கப்பட்டு வருகின்றனர் என்பதை மறுக்க இயலாது. இத்துறையில் இந்தியர்களின் பொற்காலம் திரும்ப அரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இவ்வேளையில் மூத்த விளையாட்டாளர்களின் அனுபவம் நமக்கு வழிகாட்டியாக அமையும் என்பது திண்ணம். காற்பந்து, பூப்பந்து, திடல் தட போட்டிகளுக்கு அடுத்து நம்மவர்கள் சாதித்த முக்கிய விளையாட்டாக ஹாக்கி திகழ்கிறது. ஹாக்கி விளையாட்டில் தேசிய அனைத்துலக அரங்கில் விளையாடி பதக்கங்களை வென்றவர் டத்துஸ்ரீ சண்முகநாதன். நான் படித்தது தமிழ் ஸ்கூலில் முதல், பிறகு சிம்பாங் லிமா இங்கிலீஷ் ஸ்கூல் கிளாங்கில். அந்த நேரத்தில் டீச்சர்ஸ்மார் பிஎம் தாஸ், ஆர் செல்வராயன், ஏ ராஜதுரை எல்லாரும் படித்து கொடுத்தினோம். அவள் தான் ஊக்கம் கொடுத்து ஸ்போர்ட்ஸில் துவக்க வச்சேனும். கிரிக்கெட் விளையாட்டில் அலாதி ஆர்வத்தையும் அபார திறமையையும் கொண்டிருந்த இவர் ஸ்லாங்கூர் மாநிலத்தை பிரதிநிதித்து 23 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கான குழுவில் 5 ஆண்டுகளாக விளையாடினார். ஆனாலும் காலத்தின் கட்டாயமாக சண்முகநாதன் கிரிக்கெட் விளையாட்டுக்கு விடை கொடுத்து ஹாக்கி விளையாட்டில் கால் பதித்தார். 1960 கிளாங் ஹை ஸ்கூலில் சேர்ந்தேன். அப்புறம் 1961 ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டும் ஹாக்கியும் விளையாட துவங்கினேன். ஃபுட்பாலும் சுமாராக விளையாடலாம். கிளைங் டிஸ்ட்ரிக்ட் ஹாக்கி அப்போ என்னோடய கோச் சி பரமலிங்கம், மலேசியன் சென்டர் ஃபார்வர்ட். அவர் நம்மளோட ஸ்கூல் கோச்சாக அவரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணார். 21 வயதில் இவர் நாட்டை பிரதிநிதித்து பாகிஸ்தான் லாகூரில் நடைபெற்ற அனைத்துலக ஹாக்கி போட்டியில் பங்கேற்றார். அந்த தொடக்கம் இவர் பல அனைத்துலக போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தது. 1968 ஆண்டு மெக்சிகோவிலும், 1972 ஆண்டு ஜெர்மனி மியூனிக்கிலும், 1976 ஆண்டு கனடா மான்ட்ரியாலிலும் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் சண்முகநாதன் மலேசியாவை பிரதிநிதித்துள்ளார். அதோடு 3 ஹாக்கி உலகப் போட்டிகள் உட்பட மொத்தம் 125 அனைத்துலக போட்டிகளில் பங்கேற்றுள்ள பெருமையை இவர் பெற்றுள்ளார். Malays, Chinese, Indians, whole lot. So சொல்லணும்டா ஒரு மலேசியன் டீம்டா அந்த காலத்தில் 75 ஹாக்கி டீம்டா மலேசியன்ஸ் were fully represented. Not because அதுக்கு மலேசியன் ஆக்குறதுக்காக இல்லை, அந்த நேரத்தில் அவர்கள் தான் த பெஸ்ட் பிளேயர்ஸ். கைருடின் கோல் கீப்பர், கைருடின் ஜைனால் கோல் கீப்பர், நான் இப்பயும் அவரை கதை பார்ப்பேன். அப்புறம் பங் போமிங் இப்போ கனடா இருக்கிற அவர், டத்தோ ஃபோன் ஃபோக்லோக், அப்புறம் வாங் சுனின், அப்புறம் நம்ம பிள்ளைகள் மகேந்திரன், பத்மராஜா, அப்புறம் எஸ் பாலசிங்கம், கே பாலசிங்கம், கே திராஜன், எல்லாரும் பத்மராஜா, அப்புறம் பழனிசாமி, ஸ்ரம்பால இருந்த எல்லாரும் ஒரு யூனிட்டாக விளையாண்டோம். பல வெற்றிகளை பெற்றுள்ள இவர் தலைமையிலான குழு சில தோல்விகளையும் தழுவியது என்றும் மறக்க முடியாத அனுபவம் என்கிறார் சண்முகநாதன். சேடஸ்ட் மூமெண்ட் என்றா நாங்கள் சொல்ல வேண்டும் 1922 ஒலிம்பிக்ஸ் மியூனிக்கில் நாங்கள் நல்லா விளையாண்டுட்டு வந்தோம். 13 பாயிண்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்தோம். கடைசி மேட்ச் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி, தே வர் த ஹோஸ்ட் மியூனிக் ஒலிம்பிக்ஸ். நாங்கள் அந்த மேட்சை 0-1 லூஸ் பண்ணோம். அதனால தான் நாங்கள் அந்த நேரத்தில் செமிஃபைனல்ஸ் வர முடியாமல் போனது. ஜெர்மனி went on to win the gold medal at the 72 ஒலிம்பிக்ஸ். பின்னர் இவர் 1987 ஆண்டு தேசிய ஹாக்கி அணியின் பயிற்றுனராக பொறுப்பேற்றார். 1977 நான் ஸ்டார்ட் பண்ணது போலீஸ் ஃபோர்ஸில் as a police officer. அப்புறம் நேஷனல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன். பிறகு நான் பேங்கில் சேர்ந்தேன். 1970 பேங்கில் சேர்ந்த உடனே நான் ஒரு ஹாக்கி டீம் போட்டேன், கால்டு யுனைடெட் ஏஷியன் பேங்க் டீம். அப்போ அந்த நேரத்தில் பேங்கில்
ஹாக்கி டீம் இல்லை. பிறகு போட்டு நாங்கள் வந்து நேஷ்னல் லீக் சாம்பியன்ஸாக வந்தோம் ஒரு 2 வருஷத்தில். பிறகு நேஷ்னல் கோச்சாக வந்தேன் 1988 they sacked me. சண்முகநாதனின் சாதனைகளுக்கு அங்கீகாரமாக இவருக்கு பல விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. 1970-75 ஆண்டுகளின் சிறந்த ஹாக்கி விளையாட்டாளராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1975 ஆண்டு அப்போதைய பேரரசரிடமிருந்து KMN விருது, அதே ஆண்டு அப்போதைய ஸ்லாங்கூர் சுல்தானிடமிருந்து PJK விருது, 2011 ஆண்டு பேராக் சுல்தானிடமிருந்து டத்தோ விருது ஆகியவை இவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் 2004 ஆண்டு மலேசிய ஒலிம்பிக் மன்றத்தின் ஹால் ஆஃப் ஃபேம் எனும் பிரபலங்களின் பட்டியலிலும் இவர் இடம்பெற்றார். ஹாக்கி பயிற்றுனர் பொறுப்புக்கு பின்னர் இவர் போலீஸ் அதிகாரி, தேசிய புலன் விசாரணை பிரிவு அதிகாரி உட்பட பல்வேறு பணிகளை செய்துள்ளார். தமது வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற்றதற்கு ஒழுக்கம் முக்கிய காரணம் என்கிறார். அதனை கடைபிடித்தால் நினைத்ததை சாதிக்கலாம் என்று இவர் இன்றைய இளைஞர்களுக்கு அறிவுறுத்துகிறார். என்னத்துக்கும் மேலுக்கு வரதுண்டா செல்ஃப் டிசிப்ளின் இருக்க வேண்டும். செல்ஃப் டிசிப்ளின்டா தாங்களே என்ன செய்யணும்னு செய்ய வேணும். தாங்கள் ஒரு ரூல் செட் பண்ணால் அதை பிரேக் பண்ணக்கூடாது. இன்றும் விளையாட்டுத்துறை மீதான சண்முகநாதனின் பங்களிப்பு ஓயவில்லை. இளம் பயிற்றுனர்களுக்கு ஹாக்கி விளையாட்டின் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்து வழிகாட்டி வருகிறார் சண்முகநாதன். இவரது பாணியை பின்பற்றி இன்னும் அதிகமான மூத்த விளையாட்டாளர்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்ட முன்வந்தால் இந்தியர்கள் மீண்டும் விளையாட்டுத் துறையில் சாதனைகளை படைக்கும் கனவு மிக விரைவில் நனவாகும்.